Hello guys, welcome to our channel Study with Neha. So இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Employees State Insurance Act 1948 தான் பார்க்க போறோம். ஸோ இதில் மொத்தம் 100 செக்ஷன்ஸ் இருக்குது, 7 சாப்டர்ஸ் இருக்குது, 3 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்ட் வந்து எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா எம்ப்ளாயிக்கு சில பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. இதுதான் அதோட மெயின் ஆப்ஜெக்டே. ஸோ எந்த மாதிரியா இருக்குன்னா சிக்னஸ்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட், மெட்டர்னிட்டிக்கு பெனிஃபிட், ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைம் அப்போ இன்ஜுரி வருது அப்படின்னா ஸோ அதுக்கு சில பெனிஃபிட்ஸ் இதெல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் இந்த Employees State Insurance Act 1948. ஸோ இப்போ செக்ஷன் 1 சப்கிளாஸ் 5ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸோ இப்போ 3 ஷெடியூல் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் ஷெடியூலை வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஷெடியூல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஷெடியூல் 1ல் வந்து பார்த்துருப்போம்ல எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்டில், அதுதான் ஷெடியூல் 2ல் இங்கே சொல்லியிருப்பாங்க. என்ன பார்த்துருப்போம், பார்ட் ஏ பியாக பிரித்து பெர்மனெண்ட் டோட்டல் டிசேபிள்மெண்ட்டோட லிஸ்ட்டு, பெர்மனெண்ட் பார்ஷியல் டிசேபிள்மெண்ட்டோட லிஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இந்த ஷெடியூலில் வந்து பார்ப்போம். ஷெடியூல் 2ல் அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஷெடியூல் 3ல் வந்து அங்கே நம்ம எம்ப்ளாயீஸ் காம்பன்சேஷன் ஆக்டில் ஷெடியூல் 3 வந்து ஆக்குபேஷனல் டிசீஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே இதை தான் இங்கே ஷெடியூல் 3ல் பார்ப்போம். இப்போ செக்ஷன் 1 சப்கிளாஸ் 5ல் வந்து இந்த ஆக்டோட அப்ளிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான எல்லா ஃபேக்ட்ரிஸ்க்குமே இந்த ஆக்ட் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். ஆனால் சீசனல் ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ சீசனல் ஃபேக்ட்ரிஸ்னால் என்னென்னு எடுத்துக்கிட்டால் 7 மந்த்துக்கு குறைவான வேலை நடக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்லாம் அதுதான் சீசனல் ஃபேக்ட்ரிஸ்னு சொல்லுவோம். ஸோ அங்கெல்லாம் இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இப்போ வேறு ஏதாவது புதுசாக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து இந்த ஆக்டை அப்ளை படுத்தணும் அப்படின்னு அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா 1 மந்த் நோட்டீஸ் வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் அந்த நியூ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அப்ளிகபிள் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அப்ளிகபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆக்ட் அப்ளை ஆகணும் அப்படின்னாலும் வேஜ் சீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு மந்த்துக்கு 21,000 கீழே வந்து 21,000 அதுக்கு கீழே வந்து ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ட் அப்படின்றது அப்ளை ஆகும். 21,000க்கு எக்ஸீடாக மந்த்லி சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இன்கேஸ் பர்சன் வித் டிசபிள்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 மந்த்துக்கு 25,000 வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ 25,000க்கு மேலே அவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இது எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றது இன்னொரு வியூ பார்த்துடலாம். சீசனல் ஃபேக்ட்ரிஸ்லாம் இது அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி, கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி, அதாவது அண்டர்டேக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துலலாம் ஆல்ரெடி வேறு ஏதாவது கவர்மெண்ட்டோட பெனிஃபிட் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இந்த ஆக்டில் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது அப்ளை ஆகாது. விட இந்த ஆக்டில் கொடுக்கறத விட ரொம்ப சுப்பீரியரான ஒரு பெனிஃபிட் வாங்குறாங்க அப்படின்னா அது அவங்க அதை வாங்கிக்கலாம், இந்த ஆக்டுக்கு கீழே வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு 21,000க்கு மேலே யாராவது ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் பர்சன் வித் டிசபிள்மெண்ட் அவங்க வந்து 25,000க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அடுத்து ரயில்வே ரன்னிங் ஷெட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் மைன் ஆக்ட் கீழே அப்ளிகபிள் ஆகிற எம்ப்ளாயிஸ்க்குலாம் இந்த ஆக்ட் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் அப்ரெண்டிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த அப்ரெண்டிஸ்க்கு வந்து இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் ஆர்ம்டு யூனியனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 3ல் வந்து கன்ஃபைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னா ஆஃப்டர் 26 வீக்ஸ்க்கு அப்புறமா ஒரு சைல்டை வந்து அலைவா இல்லை டெட்டாக வந்து கொடுக்குறது, பர்த் பண்ணி கொடுக்குறது தான் கன்ஃபைன்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக லேபர் ரிசல்ட் இன் பர்த் ஆஃப் அலைவ் சைல்டு, அலைவ் ஆர் டெட். ஸோ இதை தான் கன்ஃபைன்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 4 வந்து கான்ட்ரிபியூஷன் தான் தெரியும்ல. ஸோ எம்ப்ளாயும் சில அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்காண்டி. ஸோ அது வந்து அவங்களும் பண்ணலாம், அவங்களோட பிஹாஃப் யாராவது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா எம்ப்ளாயி வந்து அவங்களோட வேஜஸில் 0.75% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். எம்ப்ளாயர் வந்து 3.25% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் டிபெண்டன்ட்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம ஆல்ரெடி அங்கே என்ன பார்த்துருப்போமோ எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்டில் டிபெண்டன்ஸ் பார்த்துருப்போம்ல, அதே டிபெண்டன்ஸோட மீனிங் தான் இதிலே வரும். அங்கே வந்து நம்ம 18+ வந்து இருக்கக்கூடியவங்க மைனர்னு சொல்லியிருப்போம். ஆனால் இவங்க இங்கே 25 இயர்ஸ் இருக்கவங்கள சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கே 18+ இன்ஃபார்மாக இருக்கிறவங்க வந்து டிபெண்டன்ட் கீழே வருவாங்கன்னு சொல்லியிருப்போம். இங்கே 25+ இன்ஃபார்ம் வந்து வருவாங்க. ஸோ அதுதான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் 2 சப்கிளாஸ் 8ல் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜுரி. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைம் அப்போ நடக்கக்கூடிய இன்ஜுரியை தான் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜுரின்னு சொல்லுவோம். ஸோ அது ஆக்குபேஷனல் டிசீஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஆக்குபேஷனல் டிசீஸ் அப்படின்றது இந்தியாவுக்குள்ளே நடந்திருக்கலாம், இல்லை அவுட் சைட் இந்தியாவில் நடந்திருக்கலாம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைம் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து அரைசிங் அவுட் ஆஃப் அண்ட் இன் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் டைம் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு இன்ஜுரி வருது, அது ஆக்குபேஷனல் டிசீஸாக இருக்கலாம். ஸோ அந்த ஆக்குபேஷனல் டிசீஸ் வந்து வித்தின் ஆர் அவுட் சைட் இந்தியா இருக்கலாம். ஸோ அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 9 வந்து எம்ப்ளாயினா யார். ஸோ இந்த ஆக்ட் அப்ளை ஆகணும்னா அவங்க ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் இந்த ஆக்ட் அப்ளை ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ யாரெல்லாம் எம்ப்ளாயி கீழே வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா 3 விதமாக பிரிக்கிறாங்க எம்ப்ளாயை வந்து சொல்கிறதுக்கு. ஸோ பிரின்சிபல் எம்ப்ளாயர், இமீடியட் எம்ப்ளாயர், லென்ட் ஆர் ஹையர் ஆன் எம்ப்ளாயர். ஸோ இப்படி பார்த்தோன்னா பிரின்சிபல் எம்ப்ளாயியோட டேரக்ட் சூப்பர்விஷனுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே எம்ப்ளாயிக்கு கீழே வருவாங்க. ஸோ அவங்க ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணிக்கலாம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இன்சிடென்டல், ப்ரிலிமினரி, ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிமிசஸ் ஆர் அவுட் சைட் த ப்ரிமிசஸ், ஃபேக்ட்ரிஸ்குள்ளேயே வேலை பார்க்கலாம், இல்லைனா ஃபேக்ட்ரிஸ்க்கு வெளியே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டேரக்ட் சூப்பர்விஷனுக்கு பிரின்சிபல் எம்ப்ளாயரோட டேரக்ட் சூப்பர்விஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை தான் நம்ம எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேலை பார்க்குறவங்க எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இமீடியட் எம்ப்ளாயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கான்ட்ராக்ட் ஏஜென்ட். ஸோ ஒரு ஏஜென்ட் மூலியமாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க.
ஸோ அப்படி வேலை பார்க்குறவங்க பிரின்சிபல் எம்ப்ளாயரோட டேரக்ட் சூப்பர்விஷனுக்கு கீழே எம்ப்ளாய் பண்ணலாம், இல்லைனா இமீடியட் எம்ப்ளாயருக்கு கீழேயும் ஒர்க் பண்ணலாம். ஸோ அவுட் சைடாக இருந்தாங்க அப்படின்னா இமீடியட் எம்ப்ளாய்க்கு கீழே ஒர்க் பண்ணலாம். ஸோ இவங்களுமே ஒரு ஃபேக்ட்ரிஸோட டேரக்ட் ஒர்க்கை பண்ணலாம், இன்ஸ்டன்டல் ஒர்க் பண்ணலாம், ப்ரிலிமினரி ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் இவங்களும் பண்ணலாம். ஸோ இமீடியட் எம்ப்ளாயர் அப்படின்னு பார்த்தா நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் இமீடியட் எம்ப்ளாயர்னா யார் அப்படின்னு. ஸோ இந்த லென்த் அண்ட் ஹையர் அப்படின்னா ஒரு அதாவது எம்ப்ளாயர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கல்ல, இவங்ககிட்டேருந்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க யாருக்கு கீழே எம்ப்ளாயி பண்ணப்படுறாங்களோ ஸோ அவங்களுக்கு கீழே இவங்க எம்ப்ளாயி அப்படின்னு வருவாங்க. ஸோ சிம்பிளாக இவங்களுக்கு கீழேலாம் எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க எல்லாம் எம்ப்ளாய்க்கு கீழே வருவாங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒர்க்கில் இருக்கிறவங்க, ஸோ டிபார்ட்மெண்ட்டில் பிரான்ச்சில் யூனிட்டில் சிங்கலாக ஒர்க் பண்ணவங்களுமே எம்ப்ளாய்க்கு கீழே வருவாங்க. ஸோ ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுற இதில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க எல்லாம் எம்ப்ளாய்க்கு கீழே வருவாங்க. ஸோ யாரெல்லாம் எம்ப்ளாய்க்கு கீழே வரமாட்டாங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் வந்து வரமாட்டாங்க. ஸோ அப்ரெண்டிஸ் ஆக்டுக்கு கீழே வரவங்கள எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அந்த அப்ரெண்டிஸை வந்து அவங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு விதமான ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்க வந்து எம்ப்ளாய்க்கு கீழே வருவாங்க. ஆனால் அப்ரெண்டிஸ் ஆக்ட் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிற வரைக்கும் இங்கே வந்து எம்ப்ளாயின்றது கீழே வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கவங்க வரமாட்டாங்க. 21,000க்கு மேலே வந்து சேலரி வாங்குறவங்களும் இங்கே வரமாட்டாங்க எம்ப்ளாய்க்கு கீழே. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 சப்கிளாஸ் 13. ஸோ இங்கே தான் இமீடியட் எம்ப்ளாயர்னா யாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இமீடியட் எம்ப்ளாயர்னா யாருன்னா ஸோ மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒர்க் இல்லைனா இன்சிடென்டல் ப்ரிலிமினரி ஒர்க், ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து வாட்ச் பண்ணுறவங்க வித்தின் ஃபேக்ட்ரிஸ்குள்ளே. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஒர்க் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறவங்கள வாட்ச் பண்ணுறவங்கள தான் இமீடியட் எம்ப்ளாயர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அவுட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிரின்சிபல் எம்ப்ளாயரோட சூப்பர்விஷனுக்கு கீழே வந்துருவாங்க. ஆனால் வித்தின் த ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இமீடியட் எம்ப்ளாயர் வருவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கான்ட்ராக்டரை தான் இமீடியட் எம்ப்ளாயர்னு சொல்கிறாங்க. அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு மேனுவல் பவர் வந்து சப்ளை பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்கள தான் இமீடியட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறோம். செக்ஷன் 213A இன்சூரபிள் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ESI ஆக்ட் என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட்லாம் அப்ளை ஆகுதோ ஸோ அதுதான் இன்சூரபிள் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ESI ஆக்ட் அப்போ யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா ஃபேக்ட்ரிஸ்க்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுக்கெல்லாம் ESI ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இவங்க தான் இன்சூரபிள் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செக்ஷன் 2 சப்கிளாஸ் 14 என்ன சொன்னாங்கன்னா இன்சூர்டு பர்சன் யார் அப்படின்னா who is an employee. ஸோ யாரெல்லாம் எம்ப்ளாயியோ அவங்க தான் இன்சூர்டு பர்சன். இல்லைனா who was an employee இன்கேஸ் டெட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க பாஸ்ட்டில் வந்துருவாங்க. ஸோ who was an employee. நெக்ஸ்ட்டு who is paying contribution. ஸோ அவங்களோட வேஜஸில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்க இன்சூர்டு பர்சன் கீழே வருவாங்க. ஆர் who was paying contribution. ஸோ யாரெல்லாம் பே பண்ணாங்களோ அவங்களும் வருவாங்க. நெக்ஸ்ட்டு who is entitled to get benefit. ஸோ யாருக்கெல்லாம் பெனிஃபிட் வாங்கக்கூடிய அந்த ரைட் இருக்கோ அவங்களும் இன்சூர்டு பர்சனுக்கு கீழே வருவாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 17 வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர்னா யார். நம்ம இமீடியட் எம்ப்ளாயர் ஆல்ரெடி பார்த்து பிரின்சிபல் எம்ப்ளாயர்னா யார் அப்படின்னா பிரின்சிபல் எம்ப்ளாயரை பார்க்க 3 விதமாக பிரிக்கலாம். ஃபேக்ட்ரிஸ் இல்லைனா எனி ஃபேக்ட்ரி ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அது ப்ரைவேட்டாக இருக்கும். இது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் அதர் கேசஸ். இப்போ ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஃபேக்ட்ரிஸில் யார் வந்து ஓனரா இல்லைனா யார் வந்து அந்த ஃபேக்ட்ரியோட ஆக்குபேராக இருக்காங்களோ அவங்க வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்க இல்லை ஓனர் இல்லை அப்படின்னா யார் அதை மேனேஜ் பண்ணுறாங்களோ ஓனருக்கு பதிலாக இல்லை ஆக்குபேயருக்கு பதிலாக அந்த ஃபேக்ட்ரி யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க பிரின்சிபல் எம்ப்ளாயராக வருவாங்க. நெக்ஸ்ட் அப்படியும் மேனேஜிங் ஏஜென்ட்டும் யாரும் இல்லை அப்படின்னா லீகல் ஹேர்ஸ் ஆக்குபேயரோ இல்லை ஓனரோட லீகல் ஹேர்ஸ் வருவாங்க. அப்படி யாரும் இல்லை அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் யார் வந்து ஓனராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயராக வந்துருவாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க ஃபேக்ட்ரிக்கு யார் ஓனர் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பர்சன் வந்து ஓனராக இருப்பாங்க. அப்படி யாரும் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வந்து ஓனராக வருவார். அப்படி ஹெட்டும் இல்லை அப்படின்னா அந்த மினிஸ்ட்ரி வந்து ஓனராக வந்துருவாங்க. அதர் கேசஸ்னு எடுத்துக்கிட்டால் யாருக்கு ஒரு அல்டிமேட் கண்ட்ரோல் இருக்கோ அதை அந்த ஃபேக்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்டிமேட் பவர் யார்கிட்ட இருக்கோ சூப்பர்விஷன் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ ஸோ அவங்கள தான் மற்ற கேஸ்லலாம் நம்ம பிரின்சிபல் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சீசனல் ஃபேக்ட்ரிஸ்னால் நம்ம என்ன சொன்னோம் 7 மந்த்துக்கு குறைஞ்சி வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டு சீசனல் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களாம் யாருன்னு பார்த்தா காட்டன் கின்னிங் பண்ணுறவங்க காட்டன் ஆர் ஜூட் ப்ரெஸ்ஸிங் நான் வந்து கொடுக்குறேன் அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே சீசனல் ஃபேக்ட்ரிஸ்க்கு கீழே வரும். நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 7 மந்த்துக்கு ஒரு வருஷத்துக்கு 7 மந்த்துக்கு குறைவாக வேலை நடக்கிற எல்லா ஃபேக்ட்ரிஸுமே சீசனல் ஃபேக்ட்ரிஸ் தான். ஸோ யார் அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக கொடுத்துருவாங்க இதெல்லாம் சீசனல் ஃபேக்ட்ரிஸ் கீழே வரும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் வேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 22 சொல்கிறாங்க. அதாவது ஆல் ரெமுனரேஷன் பெய்ட் ஆர் பேயபிள் இன் கேஷ் டு அன் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த கேஷ் அந்த ரெமுனரேஷனை வந்து கேஷில் கொடுக்குறது தான் வேஜஸ். ஸோ இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் இந்த வேஜஸ் அப்படின்னு பார்த்தா ஆத்தரைஸ்டு லீவ் வேஜஸ் அதாவது எம்ப்ளாய்மெண்ட்லேயே லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு லீவ் கொடுத்து ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட லீவாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ அவங்க வேஜஸ் வாங்குறாங்கன்னா அது வேஜஸ்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் வருது ஸ்ட்ரைக் வந்து இல்லீகலான ஸ்ட்ரைக் இல்லை அப்படின்னா அப்போதைக்கு கொடுக்கக்கூடியது வேஜஸ்க்கு கீழே வரும். லாக் அவுட் லே ஆஃப் ஸோ இந்த டைம்லலாம் கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இன்சென்டிவ் பெர் மந்த்துக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்கல்ல ஒரு பூஸ்டர் மாதிரி கொடுக்குறாங்கல்ல நல்லா ஒர்க் பண்ணால் ஸோ அதுவுமே வேஜஸ்க்கு கீழே வரும். ஆனால் அந்த இன்சென்டிவ் அப்படின்றது 2 கண்டினியூவாக இருக்கணும். அப்படி இல்லை 2 மந்த்துக்கு மேலே அவங்களுக்கு வராமல் 3ஆவது மந்த்துக்கு வந்திருக்கு அப்படின்னா ஸோ அப்போ அது வந்து வேஜஸ்க்கு கீழே எடுத்துக்க மாட்டாங்க.
ஸோ இன்டர்வல் அந்த இன்டர்வல் இருக்கலாம் இன்சென்டிவ்க்கு, ஆனால் 2 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இன்சென்டிவ்னா ஊக்கத்தொகை, இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கொடுக்குறது. ஸோ அது 2-3 மாதம் அவங்க வாங்காமல் 4வது மாதமாக வாங்கினாங்கன்னா அப்போ அது வேஜஸில் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எதெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தா பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன், கிராஜுவிட்டி, ஸ்பெஷல் எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் அலவன்ஸ், ட்ராவலிங் கன்சைன்ஸ், இது எல்லாமே வராது. ஸோ இது எதுவுமே வேஜஸ்க்கு கீழே வராது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன்ஸ், இதெல்லாம் இங்கே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ப்பரேஷன் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.